வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. திஸ் இஸ் சந்தியா. நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்குறோம்னா, குவான்ஸில் டிஐ டாப்பிக்கில் லைன் கிராஃப் என்னன்னு பார்க்க போகிறோம். பேங்கிங் ஃபவுண்டேஷன் சீரீஸில் ஆல்ரெடி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம். டிஐயில் இன்றைக்கி லைன் கிராஃப் சம்ஸ்லாம் எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? இந்த கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் எடுத்துகிட்டு வந்திருக்க சம் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் சம் தான், ஃபவுண்டேஷன் லெவலில் தான் இருக்குது. இந்த சம்ஸ்லாம் எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு லைன் கிராஃப். லைன் கிராஃப்னா இந்த மாதிரி தான் இருக்கும். கிராஃபில் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். பர்சன்டேஜ் ஆஃப் டிஃபெக்டிவ் ஆர்டிகல்ஸ் அவுட் ஆஃப் டோட்டல் மேனுஃபேக்சர் ஆர்டிகல். அதாவது இங்கே கொடுத்துருக்க டேட்டா என்னென்னா ABCDE அப்படின்னு சொல்லி 4 ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. அந்த ஒவ்வொரு ஆர்டிக்கல்லையும் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஆர்டிக்கல் ஏல இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஆர்டிக்கல் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. BCDEF அதாவது இ வரைக்கும் தான் இருக்குது. இ வரைக்கும் என்ன ஆர்டிக்கலில் ஒவ்வொரு ஆர்டிக்கல்லையும் இவ்வளோ பர்சன்டேஜில் ஆர்டிக்கல் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டாவை வச்சு என்ன மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க, அதை எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத இதில் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் த ரேஷியோ பிட்வீன் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்டிக்கல் மேனுஃபேக்சர்டு இன் கம்பெனி C டு கம்பெனி E, சிக்கும் ஈக்கும் ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. மேனுஃபேக்சர் பண்ண ஆர்டிக்கலோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ரேஷியோ டிஃபெக்டிவ் ஆர்டிக்கல் மேனுஃபேக்சர்டு இன் E to that of C. ஈலையும் சிலையும் இங்கே கொடுத்துருக்க டிஃபெக்டிவ் ஆர்டிகல்ஸு எவ்வளவோ அதையும் இங்கே கொடுத்துருக்க ரேஷியோவையும் மல்டிபிள் பண்ணால் டோட்டல் ரேஷியோ ஈக்கும் சிக்கும் என்ன ரேஷியோ வருங்கிறது தான் கேள்வியாக கேட்குறாங்க. ஓகேவா? இந்த இடத்துல பேஸ் யார் டிவைடில் வருவாங்கன்னு பார்த்தோம்னா C தான் டிவைடில் வருவாங்க. ஓகேவா? அப்போ C எவ்வளோ இருக்காங்களோ அதில் E எவ்வளோ, இந்த ரேஷியோவை தான் நம்மளை கேள்வியாக கேட்குறாங்க. ஸோ இதை எப்படி எழுதலாம்? சியோட ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? E அப்படிங்கிறது 2, Cங்கிறது 1. இதுதான் அவங்க கொடுத்துருக்க ரேஷியோ. இந்த கொடுத்துருக்க ரேஷியோவை எடுத்துகிட்டு வந்து டிஃபெக்டிவ் ஆர்டிக்கலோட மல்டிபிள் பண்ணணும்னா தான் நம்மளுக்கு என்ன ஆன்சர் ரேஷியோங்கிறது தெரியும். ஓகேவா? ஈயோட வேல்யூ என்னங்கிறத செக் பண்ணணும் இல்லையா? ஏன்னா கொடுத்துருக்க கிராஃபோட நம்மளோட டிஃபெக்டிவ் ஆர்டிக்கல் தான் என்னன்னு கேள்வி கேட்குறாங்க. ஈல கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இடத்துல இந்த டேட்டாவை எப்படி செக் பண்ணணும்னா, ஈல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஈங்கிறது இங்க இருக்கு இல்லையா? இந்த டேட்டா எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் இடையில எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 2 இல்லையா? 12, 14. அப்போ 14ங்கிறது இது ரெண்டுக்கும் இடையில 2 வேல்யூஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. இங்க கொடுத்துருக்கிறது 5 லைன்ஸ் இருக்குது. அப்போ இங்க மேலே 2னா கீழே 5ன்னு இருக்கும் இல்லையா? அந்த டோட்டல் 5 லைன்ஸில் இந்த 2ங்கிறது எத்தனை ஒவ்வொரு கோட்டுக்கும் இடைவெளி, அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கணும்னா 2 அப்படிங்கிறது டிஃப்ரென்ஸ். டோட்டல் டிஃப்ரென்ஸில் 5ஆல் டிவைட் பண்ணோம்னா எத்தனை ஒவ்வொரு லைனுக்கும் என்னங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேவா? அப்போ ஒவ்வொரு லைனும் இதை 0 இங்கே பண்ணோம்னா 0.4ன்னு கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு லைனுக்கும் எவ்வளோ இருக்கிறதா அர்த்தம்? 0.4ங்கிறது தான் மீனிங். ஓகேவா? ஆல்ரெடி நம்மளுக்கு ஈக்கு செக் பண்ணோம்னா 12ங்கிற லைனுக்கு மேலே இருக்குது. அப்போ 12 இதுனா இங்கே 4 ஆட் ஆகுது. அப்போ எவ்வளோ வருது? ஒரு லைன் 4னா 1. எப்படி செக் பண்ணோம்னா 4, 8 இங்கே 12ஆக மாறிடும். 12னா 10 வரைக்கும் ஒரு லைனு. அப்போ 13க்கு அப்புறம் இங்கே ஒரு 4 இங்கே ஒரு 2. அப்போ எவ்வளோ இருக்குது? 16 இருக்கா? அப்போ இந்த இடத்துல இதோட வேல்யூ என்னவா இருக்கும்? ஈக்கு வந்து என்ன வேல்யூ அப்படின்னா 13:6 அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகேவா? அப்போ ஈக்கு என்ன வேல்யூ இருக்கு? 13.6 டிவைடட் பை நம்மளோட பர்சன்டேஜ் தான் நான் 100ன்னு எழுதியிருக்கேன். சரியா? ஓகே, அடுத்தது சிக்கு செக் பண்ணுறோம். சேம் அதே பேட்டர்னில் சிக்கு செக் பண்ணுறோம். சி எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. ஓகே, 6க்கு மேலே இருக்குது. இது ஒவ்வொரு லைனுக்கும் 4 இருக்கிறதா நான் சொன்னேன். அப்போ இது 4னா இது 8. அப்போ 6.8 இன்ட்டு 6.8 டிவைடட் பை பர்சன்டேஜ் அவங்க கொடுத்துருக்கிறத தான் நான் அப்படியே எழுதியிருக்கேன். ஓகேவா? இதோட டேட்டா கேன்சல் பண்ணால் என்ன வருங்கிறது தான் நம்மளோட கொஸ்டின். ஓகேவா? அப்போ இதை கட் பண்ணி கண்டுபிடிக்கலாமா? இந்த 2க்கு இதை கட் பண்ணிடலாமா? 3 டைம்ஸ்னு வரும், இது 4 டைம்ஸ்னு வந்தது. இந்த 100 டினாமினேட்டர் நியூமரேட்டராக சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா 100 கட் ஆகிடும். ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட் இருக்கிறது என்ன வேல்யூ? 13:6 டிவைடட் பை 3.4ன்னு இருக்குது. இதை டெசிமல்லாம் கட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 34
இந்த 2 டெசிமலையும் கேன்சல் பண்ணிவிட்டு டைரெக்டாக வேல்யூவாக எடுத்துக்கலாம். அப்படி பண்ணோம்னா இது வந்து 1 டைமு, இது 4 டைம்ஸ்ன்னு வரும். அப்போ 4:1ங்கிறது தான் நம்மளோட ரேஷியோ. ஓகேவா? ஆன்சர் பி தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் மேனுஃபேக்சர்டு இன் ஈச் கம்பெனி. ஒவ்வொரு கம்பெனிலையும் மேனுஃபேக்சர் பண்ணுற எல்லாமே ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் நான் டிஃபெக்டிவ் ஆர்டிகல் மேனுஃபேக்சர்டு இன் கம்பெனி டி ஆர் ஹவு மச் % மோர் ஆர் லெஸ் தென் நம்பர் ஆஃப் நான் டிஃபெக்டிவ் ஆர்டிகல் மேனுஃபேக்சர் இன் கம்பெனி பி. இங்கே கொடுத்துருக்கிற டேட்டா, நமக்கு கொடுத்துருக்க கிராஃபில் கொடுத்துருக்கிற டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஆர்டிக்கல் எல்லாமே என்னன்னா மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டிவ் ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளோட கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? நான் டிஃபெக்டிவ் ஆர்டிக்கல்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க டேட்டா எல்லாமே டிஃபெக்டிவ், ஆனால் கேட்டிருக்க கொஸ்டின் நான் டிஃபெக்டிவ் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? இங்கே கொடுத்துருக்க டிஃபெக்டிவ் ஆர்டிக்கலை வச்சு நான் டிஃபெக்டிவாக மைனஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு பார்க்கலாமா? என்னென்ன கேட்டிருக்காங்க நம்மளுக்கு? கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? டி அண்டு பி. இதுல இருந்து எவ்வளோ டிஃபெக்ட், அதாவது பி எவ்வளோ இருக்கானோ அதுல இருந்து டி அதிகமாகறாங்கன்னா கம்மியாகறானா அதோட டிஃபெக்டிவ் ஆர்டிக்கல் எவ்வளோ % இருக்குங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பி எவ்வளோ இருக்கான், டி எவ்வளோ இருக்கான், அதுல நான் டிஃபெக்டிவ் தான் கேட்டிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல நான் டிஃபெக்டிவ்ங்கிறத மென்ஷன் பண்ணிக்கும். நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது டிஃபெக்டிவ், நான் டிஃபெக்டிவ். ஃபர்ஸ்ட் இதில் நான் டிஃபெக்டிவ் என்னங்கிற டேட்டாவை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். பியில் டிஃபெக்டிவ் எவ்வளோங்கிறத செக் பண்ணலாம். பியில் 12%ங்கிறது டிஃபெக்டிவ் இல்லையா? நம்மளுக்கு பியில் 12%ங்கிறது டிஃபெக்டிவ் ஆர்டிக்கல். ஆனால் நம்மளுக்கு கேட்கறது நான் டிஃபெக்டிவ். அப்போ என்ன பண்ணலாம்? 12 நம்மளுக்கு ஒரிஜினலாக மொத்தமாக எவ்வளோ இருக்கிறதா அர்த்தம்? 100%ங்கிறது 100%த்தில் 12 மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளோ என்ன கிடைச்சிரும்? நான் டிஃபெக்டிவ் ஆர்டிகல்ஸ் எல்லாமே கிடைச்சிரும். ஓகேவா? நான் டிஃபெக்டிவ்னா அப்போ 12ல் 100ல் 12 மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 88ன்னு கிடைக்கும். அப்போ 88% தான் என்னது? நான் டிஃபெக்டிவ் ஆர்டிக்கல். அடுத்தது டிக்கும் சேம் அதே தான் கண்டுபிடிக்கணும். டிக்கு டிஃபெக்டிவ் ஆர்டிகல்ஸ் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். டிஃபெக்டிவ் ஆர்டிகல்ஸ் டியில் செக் பண்ணோம்னா 4%. இது டிஃபெக்டிவ் 4%னா நான் டிஃபெக்டிவ் எவ்வளவா இருக்கும்? 100ல் 4 மைனஸ் பண்ணோம்னா 96ன்னு கிடைக்கும். 96% தான் நான் டிஃபெக்டிவ் ஆர்டிகல். இப்போ என்ன நம்மளுக்கு கிடைச்சிருச்சு? ரெண்டுக்குமே நான் டிஃபெக்டிவ் ஆர்டிகல்ஸ் என்னங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஆனால் நம்மளோட கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? மோர் ஆர் லெஸ்ஸாங்கிறது கேட்குறாங்க. அதிகமாகுதா இல்லை கம்மியாகுதாங்கிறது தான். இது இந்த கம்மியாகுதா அதிகமாகுதா அதோட % என்னங்கிறது தான் கேள்வி கேட்குறாங்க. இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னா என்ன வேல்யூங்கிறது தெரிஞ்சிடும். டிக்கும் பிக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னா நம்மளுக்கு டிக்கு என்ன கிடைச்சிருக்கு? 96ன்னு கிடைச்சிருக்கு. அதில் மைனஸ் பண்ணோம்னா 88. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் இதுதான் %, இதுவும் %. அப்போ மைனஸ் பண்ணோம்னா 8ன்னு கிடைக்கும். நம்மளோட பேஸ் யார்? இந்த இடத்துல யாரோட கம்பேர் பண்ணி அதிகமாகறானா கம்மியானா? பியில் எவ்வளோ இருக்கானோ அதை விட இவன் என்னவாகியிருக்காங்க? 8 அதிகமாகியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இன்க்ரீஸ் தான், மோர் தென் தான் மாறி இருக்கு. அப்போ 8 பேஸ் இந்த இடத்துல யார் வருவாங்கன்னா 88 இன்ட்டு நம்மள % தான் கொஸ்டினாக கேட்குறாங்க. அப்போ % கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 100ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ இதை கட் பண்ணி நம்மளுக்கோட ஆன்சர் என்ன வரும்? 11 வரும். அப்போ 9 டைம்ஸ்னு வரும். அப்போ 99. 11 இருக்கா? இந்த 11 100ஓட கட் பண்ணோம்னா 99. 9 ரிமைனிங் 1/11 இருக்கும். நம்மளோட ஆன்சர் 9 1/11%. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? இதில் டிஃபெக்டிவா நான் டிஃபெக்டிவாங்கிறத செக் பண்ண தான் போடணும். ஓகேவா? ஏன்னா கொடுத்துருக்க டேட்டா டிஃபெக்டிவ், நம்மளோட கொஸ்டின் நான் டிஃபெக்டிவ். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இந்த சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் ஆர்டிகல் மேனுஃபேக்சர்டு பை கம்பெனி ஏ இஸ் 96. அதாவது இங்கே கொடுத்துருக்க டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க? டிஃபெக்டிவ் ஆர்டிகல் எவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க ஏல அப்படின்னு அவங்களே ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. ஏ இஸ் 96 அப்படின்னா என்ன மீனிங்னா ஏல 96 இருக்கு அப்படின்னு அவங்களே கிவன் டேட்டா கொடுத்துட்டாங்க. என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்டிகல் மேனுஃபேக்சர்டு பை கம்பெனி ஏ. டோட்டல் நம்பர் ஆஃப் எவ்வளோ மொத்தமாக இருக்கோ அதில் ஏ எவ்வளோ
அப்படிங்கறத தான் கேள்வி கேக்குறாங்க இல்லையா? அப்ப டோட்டல்னா எவ்வளவு? 100% 2% இது 4%, 6%, ஒவ்வொரு கம்பெனிக்கும் இவ்வளவு டேட்டா இன்க்ரீஸ் ஆகுது, ஆர்டிகல் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் இங்க அப்ப நம்மளோட கொஸ்டின் என்ன, ஏல எவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க? 8. அவங்க கொடுத்துருக்கிறது 96. அப்போ 8 மேலே 96 அவங்க கொடுத்துருக்காங்க டேட்டா. அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணி கட் பண்ணோம்னா ஏல எவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கரெக்டான வேல்யூ தெரிஞ்சிடும். ஓகேவா? அப்போ இதோட கட் பண்ணோம்னா 1 டைம்ஸ் 2 டைம்ஸ் 1200 தான் ஏன்ற கம்பெனியில் மேனுஃபேக்சர் பண்ணின டேட்டா. அப்போ ஆன்சர் பி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த சமயம் என்ன சொல்லியிருக்காங்க, ரேஷியோ ஆஃப் டிஃபெக்டிவ் ஆர்டிகல் ஆஃப் கம்பெனி C to that of D is 2:3. அதாவது சிக்கு ஒரு ரேஷியோவும் டிக்கு ஒரு வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. C/D என்ன சொல்லியிருக்காங்க, 2/3ங்கிற ரேஷியோவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, சிக்கும் டிக்குமான ரேஷியோ பிட்வீன் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்டிகல். டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்டிகல்னா இங்கே என்ன, டோட்டல்னா 100. அந்த 100ல் கம்பெனி C to that of கம்பெனி டி, சியும் டியும் இங்கே கொடுத்துருக்க ரேஷியோவோட மல்டிபிள் பண்ணால் எவ்வளோ ரேஷியோ கிடைக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க இல்லையா? கொஸ்டினாக கேட்டிருக்காங்க, அதை ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி பண்ணலாம், C/Dங்கிறது ஆல்ரெடி நம்மளுக்கு 2/3 கிடைக்கும். ஆனால் C/Dக்கு நம்மளோட மேனுஃபேக்சர் பண்ண டேட்டாவோட தான் கம்பேர் பண்ணோம். அப்போ டிஃபெக்டிவ் ஆர்டிக்கலில் மேனுஃபேக்சர் பண்ணது எவ்வளோ அப்படின்னு செக் பண்ணலாமா? சிக்கு எவ்வளோ டேட்டா அப்படிங்கிறத பார்த்தோம்னா சிக்கு 6.8 அப்படிங்கிறது தான் கிடைக்கும். அப்போ equal to 6.8% divided by D க்கு எவ்வளோங்கிறத பார்க்கலாம். D க்கு எவ்வளோ இருக்குன்னா 4% கிடைக்கும். அப்போ 4%. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஆக்சுவலி 2/3 இருக்கும்போது நம்மளோட டேட்டா இந்த டேட்டாவாக இருந்ததுன்னா இதோட மல்டிபிள் பண்ணால் என்ன வருங்கிறது தான் கேள்வி கேட்குறாங்க. ரேஷியோ இதோட கம்பேர் பண்ணோம்னா ஸோ 40 இதை ஆல்ரெடி இங்கே டெசிமலாக இருக்குது. டெசிமலை கட் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம், 6 8 divided by 100 whole divided by 4 0 divided by 100ன்னு இருக்கும். இந்த ஒரு 0 கட் பண்ணலாம். ஆல்ரெடி இங்கே வந்து டெசிமலாக இருக்குது. ஸோ ஃப்ராக்ஷனாக மாற்றணும்னா 68, இந்த 0 வந்து டெசிமல் கட் ஆகிடும். 8 இந்தாண்ட வந்ததுன்னா 40 மாறிடும். அகெயின் இந்தாண்ட வந்துச்சுன்னா ஆக்சுவலி அது ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்ட இருக்குது. அப்போ இந்தாண்ட மாறினுச்சுன்னா டினாமினேட்டர் நியூமரேட்டராக மாறும். அப்போ 40 divided by 68ன்னு இருக்குது. அப்போ இதை கட் பண்ண முடிஞ்சதுன்னா இதோட இதை கட் பண்ணோம்னா 3 times and 4 times. வேறு எதுவும் கட் பண்ண முடியுமா? கேன்சல் பண்ணணும்னா 1 time இது 7 timesன்னு கிடைக்கும், இது 20ன்னு கிடைக்கும் இல்லையா? அப்போ நம்மளோட ரேஷியோ என்னவா இருக்கும், 20 இதோட இதை மல்டிபிள் பண்ணோம்னா 20 ரேஷியோ 51ன்னு கிடைக்கும். அப்போ 20:51 நம்மளோட ரேஷியோ ஆன்சர் சி தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் சம் டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நம்பர் ஆஃப் ஆர்டிகல் மேனுஃபேக்சர் பை கம்பெனி ஏ அண்ட் டி. ஏக்கும் டிக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. அவங்களே ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க, is 200. அப்போ ஏவுக்கும் டிக்குமான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஏ மைனஸ் டி. ஏக்கும் டிக்குமான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 200ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் ஆர்டிகல் மேனுஃபேக்சர் பை ஏ டு டி இஸ் 7:6ங்கிற ரேஷியோவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 7:6ங்கிறது ஏக்கும் டிக்குமான ரேஷியோ கொடுத்துருக்காங்க. நம்மளை ஃபைன் பண்ண சொல்கிறது, find the number of non-defective article manufactured by A. ஏல non-defective article இந்த ரேஷியோவோட கம்பேர் பண்ணி டிஃப்ரென்ஸ் என்ன வருதுங்கிறத கொஸ்டினாக கேட்குறாங்க இல்லையா? சரி, ஓகே. நம்மளுக்கு ஆல்ரெடி அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, ஏக்கும் டிக்குமான டிஃப்ரென்ஸ் 200ன்னு சொல்லியிருக்காங்க. ஏக்கும் டிக்குமான ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ரேஷியோவை டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா இதோட டோட்டல் தான் நம்மளுக்கு ஏவுக்கும் டிக்குமான மொத்த வேல்யூ. அதனால் என்ன பண்ணிக்கலாம், ஏ 7 பங்காக இருக்கும்போது டி வந்து 6 பங்கு. அப்போ இவங்க 2 பேத்துக்குமான டிஃப்ரென்ஸ் தானே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 200. அப்போ இவங்க 2 பேத்துக்கும் டைரெக்டாக டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னா 7ல் 6னா 1ன்னு கிடைக்கும். அந்த 1ங்கிறது தான் என்னது, 200ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ 1 பார்ட்டுங்கிறது 200 இருக்கும்போது நம்மளோட கொஷின் யாரு,
ஏங்கிறவன் இந்த ரேஷியோவோட கம்பேர் பண்ணும்போது ஏ எவ்வளவா இருக்குன்னு தான் கேள்வி கேட்குறாங்க. அப்போ இது 200னா ஏவோட ரேஷியோ நம்மளுக்கு என்னன்னு தெரியும், 7ங்கிறது தெரியும். அப்போ 7 பார்ட்டோட மல்டிபிள் பண்ணோம்னா 1400ன்னு கிடைக்கும் இல்லையா? இப்போ நம்மளோட கொஷினுக்கு வரலாம். ஏவோட வேல்யூ என்னங்கிறது இதோட கம்பேர் பண்ணணும். அப்போ கம்பேர் பண்ணாதான் நம்மளோட ஒரிஜினல் நான் டிஃபெக்டிவ் தெரியும். நம்மளோட டிஃபெக்டிவ் தான் ஆல்ரெடி இங்கே கொடுத்துருக்காங்க. நான் நான் டிஃபெக்டிவ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். கொடுத்துருக்க டேட்டாவை டிஃபெக்டிவ் கொடுத்துருக்காங்க. நான் டிஃபெக்டிவ்னா இந்த டிஃபெக்டிவை மைனஸ் பண்ணிக்கணும். நம்மளுக்கு ஒரிஜினல் டோட்டல் 200ன்னு சொல்லிட்டாங்க. ஏவை தான் நம்மளை கொஷினாக கேட்டிருக்காங்க. அதில் நான் டிஃபெக்டிவ் ஆர்டிக்கல் எவ்வளோ அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஏ மொத்தம் 100னா 100ல் 8% அப்படிங்கிறது டிஃபெக்டிவ். அப்போ நான் டிஃபெக்டிவ்னா எவ்வளோ வரும், 92ன்னு கிடைக்கும். அப்போ 92% என்னங்கிறது தெரியணும். ஓகேவா? அப்போ இதோட கட் பண்ணி இந்த 2 0க்கு இந்த 2 0 கட் பண்ணிடலாம். அப்போ 400 இதோட இதை மல்டிபிள் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 1288ன்னு கிடைக்கும். அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்னதுன்னா ஏ தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? இந்த சம் என்ன சொல்லியிருக்காங்க, லைன் கிராஃப் ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. அதில் ரன் ஸ்கோர்டு பை 2 டிஃப்ரெண்ட் டீம்ஸ் இன் எ சீரீஸ் 5 கிரிக்கெட் டீம். கிரிக்கெட் மேட்ச், அதாவது 5 கிரிக்கெட் மேட்ச் இருக்குதான். இதுதான் 5 கிரிக்கெட் மேட்ச். 1 2 3 4 5 6 அது 4 5 5 மேட்ச் நடந்திருக்கு. அந்த 5 மேட்ச்லேயும் எவ்வளோ ரன்னு ஸ்கோர் பண்ணியிருக்காங்கங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஒவ்வொரு மேட்ச் இது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு 4 5 அப்படின்னு 5 மேட்சஸ் கொடுத்து அந்த 5 மேட்ச்லேயும் எவ்வளோ ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டா வச்சு இங்கே என்ன சம் கேட்டிருக்காங்கிறத சால்வ் பண்ணலாம். இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரன் ஸ்கோர்டு பை ஆஸ்திரேலியாவில் விளையாண்ட ஃபஸ்ட்டு மேட்சுக்கும் தேர்ட் மேட்சுக்குமான டேட்டா என்னவோ அது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது ரன் ஸ்கோர்டு பை இங்கிலாந்து இன் செகண்ட் அண்ட் 5th இங்கிலாண்டில் விளையாண்ட செகண்ட் மேட்சுக்கும் 5th மேட்ச் இது ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கிலாண்டில் இவ்வளோ பேர் விளையாண்டாங்கன்னா ஆஸ்திரேலியாவில் எவ்வளோ விளையாண்டுருக்காங்க, ஆஸ்திரேலியாவோட பர்சன்டேஜ் என்னன்னு தான் கேள்வி கேட்குறாங்க. அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா இங்கிலாண்டில் எவ்வளோ வேல்யூ இருக்காங்களோ, அதாவது 5th மேட்ச்சு என்னென்ன மேட்ச் விளையாண்டுருக்காங்க, செகண்ட் மேட்ச்சு ப்ளஸ்ஸு 5th மேட்ச்சு. அடுத்தது ஆஸ்திரேலியாவில் என்னென்ன மேட்ச் விளையாண்டுருக்காங்க, ஃபஸ்ட்டு மேட்ச்சு அண்ட் ப்ளஸ்ஸு தேர்டு மேட்ச்சு. இவங்க 2 பேர்த்துக்கும் தான் என்ன அப்படிங்கிறத பர்சன்டேஜாக நம்மளை கேட்குறாங்க இல்லையா? இதுதான் கொஷின். இங்கிலாண்டில் எவ்வளோ பேர் விளையாண்டுருக்காங்களோ அதில் ஆஸ்திரேலியா எவ்வளோ விளையாண்டுருக்காங்க அதோட பர்சன்டேஜ் என்னங்கிறது தான் கொஷினாக கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த டேட்டாவை என்ன அப்படிங்கிறத எழுதிக்கலாம். ஏ எவ்வளோ, பி எவ்வளோ, ஒவ்வொரு மேட்ச்லேயும் எவ்வளோ பேர் விளையாண்டுருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆஸ்திரேலியா இங்கிலாண்டுக்கு 2க்கும் டிஃப்ரெண்ட் தெரியணும். ஆஸ்திரேலியா அப்படின்னா சர்க்கிளாக இருக்கிறது, இங்கிலாண்டுங்கிறது ஸ்கொயராக இருக்கிறது தான் நம்மளோட வேல்யூ. அப்போ ஆஸ்திரேலியாவில் ஏவுக்கு எவ்வளோ கேம் விளையாண்டுருக்காங்க இந்த டேட்டாவை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கிட்டோம்னா சம்மு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டே சால்வ் பண்ணி வச்சிட்டோம்னா டிஐயில் டைம் வேஸ்ட் ஆகாது. ஸோ அதுக்காக இந்த மாதிரி எழுதிக்கலாம். இதோட வேல்யூ எவ்வளோ இருக்கும், 320 அண்ட் 290. இதோட டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 320 360. இதோட வேல்யூ 280. இவங்க 300. இது ஆல்ரெடி அவங்களே கொடுத்துட்டாங்க 250. இதெல்லாம் எழுத கூட தேவையில்ல. இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 50 60 70 80 380. இதுதான் அவங்க கொடுத்துருக்க கிவன் டேட்டா. இதுலேருந்து இப்போ எடுத்து எழுதி ஆன்சர் போடுறதுங்கிறது ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஆஸ்திரேலியாவில் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் விளையாண்டவங்க எவ்வளோ, ஆஸ்திரேலியானா சர்க்கிளாக இருக்கிறது, ஃபஸ்ட்டு மேட்ச்சில் 320 ப்ளஸ்ஸு தேர்ட் மேட்ச்சில் எவ்வளோ விளையாண்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியாவில் தேர்டு 280 டிவைடட் பை இங்கிலாண்டில் செகண்ட் மேட்ச் அப்படின்னா எவ்வளோ வரும், செகண்ட் மேட்ச்னா 320. 5th மேட்ச் கேட்டிருக்காங்க, செகண்ட் மேட்சுக்கும் 5th மேட்சுக்கும். இங்கிலாண்டில் 5th மேட்ச்னா லாஸ்ட்டில் இருக்கிறது 180. அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இங்கே 600ன்னு கிடைக்கும், இங்கே 500ன்னு கிடைக்கும், இன்ட்டு 100. அப்போ இதை கட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 120 பர்சன்டேஜ். நம்மளோட ஆன்சர் 120%. டி தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேக்ஸிமம் ரன் ஸ்கோர்டு பை இங்கிலாந்து அண்ட் மினிமம் ரன் ஸ்கோர்டு பை ஆஸ்திரேலியா. அதை யாருக்கு கம்பேர் பண்ணுறாங்க, இங்கிலாண்டில் எடுத்தவங்களோட மேக்ஸிமம்
இங்கிலாண்டில் விளையாண்டவங்களோட மேக்ஸிமம் அண்டு ஆஸ்திரேலியா விளையாண்டவங்களோட மினிமம், இவங்க ரெண்டு பேத்துக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன ஸ்கோருன்னு தான் கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இங்கிலாண்டில் மேக்ஸிமம் அப்படின்னா எது வரும்? இங்கிலாண்டுனா ஸ்கொயரு, அதில் மேக்ஸிமம் வேல்யூ எது அப்படின்னு பார்த்தோம்னா 360 தான் இருக்கிறதுல ஹையஸ்ட் ஸ்கோரு இல்லையா? அப்போ 360 மைனஸ் ஆஸ்திரேலியாவில் மினிமம் ஸ்கோர்னு கேட்டிருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் ரொம்ப மினிமமா அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கிறதுல மினிமம்னா இது ஒன்று தான் மினிமம். அப்போ இது எவ்வளோ இருக்கும்? 240. அப்போ இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம்னா எவ்வளோ வரும்? 100 இங்கே 0 120 அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். 120 ரன்ஸ். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம். இந்த சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் டோட்டல் ஸ்கோர்டு பை ஆஸ்திரேலியா டு தட் ஆஃப் இங்கிலாந்து இன் ஆல் மேட்சஸ். அதாவது எல்லா மேட்ச்லையும் விளையாண்ட டோட்டல் ஸ்கோருக்கான ரேஷியோ கேட்குறாங்க, ஆஸ்திரேலியாவிலையும் இங்கிலாண்ட்லேயும். இந்த இடத்துல பேஸ் யார் அப்படின்னா, இங்கிலாண்டில் விளையாண்டவங்களுக்கும் ஆஸ்திரேலியாவில் விளையாண்டவங்களுக்குமான டோட்டல் ரன் ஸ்கோர் தான் நம்மளை கேட்குறாங்க. டோட்டல் ரன்னு ஸ்கோரு இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணால் இதுலேயும் டோட்டல் ரன் ஸ்கோர் என்னங்கிறத கேட்குறாங்க. ஆஸ்திரேலியா மேட்ச்சில் எல்லாத்தையும் விளையாண்டவங்களோட டோட்டல் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியாங்கிறதுல ஆட் பண்ணணும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 470 டிவைடட் பை இது இந்த வேல்யூவை நம்ம கட் பண்ணோம்னா இது இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கட் ஆகிடும். அந்த 7 டேபிள் கட் பண்ணோம்னா நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னா 49 டிவைடட் பை 46ன்னு கிடைக்கும். அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னா டி தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? இந்த சம் என்னன்னு புரியுதா? ரேஷியோ கேட்டிருக்காங்க ரெண்டு பேருக்கும். அப்போ டோட்டல் மேட்ச் எல்லா மேட்ச்லேயும் விளையாண்ட ரன்னோட ஸ்கோரை ஆட் பண்ணி ஆஸ்திரேலியாவுக்கும் இங்கிலாந்துக்குமான ரேஷியோ எடுத்தோம்னா 49 டிவைடட் பை 46ன்னு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் என்ன சொல்லியிருக்காங்க, ரன் ஸ்கோர்டு பை ஆஸ்திரேலியா இன் செகண்ட் மேட்ச் இஸ் வாட் % மோர் ஆர் லெஸ் தேன் ரன் ஸ்கோர்டு பை இங்கிலாந்து இன் ஃபோர்த் மேட்ச். அதாவது இங்கிலாண்டில் விளையாண்ட ஃபோர்த் மேட்ச்சில் இவங்கள்லேருந்து ஆஸ்திரேலியாவில் விளையாண்ட செகண்ட் மேட்ச்சு கம்மியாக இருக்காங்களா அதிகமாக இருக்காங்களா, அந்த கம்மியான அதிகமான அந்த வேல்யூக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத கேள்வியாக கேட்குறாங்க. சரியா? அப்போ இங்கிலாண்டில் விளையாண்டவங்க ஃபஸ்ட்டு ஃபோர்த் மேட்ச் அப்படிங்கிறது எவ்வளோன்னு தெரியணும். இங்கிலாண்டில் விளையாண்டவங்களோட ஃபோர்த் மேட்ச் அப்படின்னு பார்த்தோம்னா 300. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி அப்பனா தான் நம்மளுக்கு யார் அதிகமாக இருக்காங்க எவ்வளோ கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்காங்கிறத வேல்யூ தெரியும். இவங்க 300 அப்படின்னு பார்த்தோம்னா இங்கிலாண்டில் ஃபோர்த் மேட்ச் 300னா ஆஸ்திரேலியாவில் செகண்ட் மேட்ச்னு பார்க்கணும். ஆஸ்திரேலியாவில் செகண்ட் மேட்ச் அப்படின்னு பார்த்தோம்னா 240. அப்போ இவங்க 240 இங்கே 300 அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா 60 டிவைடட் பை 300. அப்போ இதை கட் பண்ணனா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், இந்த 2 0 இந்த 2 0 அண்ட் 2 ஈக்குவல் டு 20% தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, வாட் ஆர் த ஆவரேஜ் ரன் ஸ்கோர்டு பை இங்கிலாந்து இன் 4 மேட்ச். அதாவது ஃபஸ்ட்டு 4 மேட்ச் இங்கிலாண்டில் விளையாண்டவங்களோட ஆவரேஜ் கேட்குறாங்க. ஆவரேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா எத்தனை வேல்யூவோ அந்த வேல்யூ எத்தனை நம்பர், அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூ எவ்வளோ வேல்யூ 4 மேட்ச்சில் விளையாண்டவங்களோட டோட்டல் டிவைடட் பை 4 அதை தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். அதுதான் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா. அப்போ ஆவரேஜ் கண்டுபிடினா என்னென்ன வேல்யூஸ்ன்னு ஃபஸ்ட்டு தெரியணும் இல்லையா? ஃபஸ்ட்டு 4 மேட்ச்சு யார் எந்த கண்ட்ரின்னு இருக்காங்க, இங்கிலாண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது பார்த்தோம்னா 360 ஃபஸ்ட்டு மேட்ச்சு, செகண்ட் மேட்ச் அப்படின்னா 320, தேர்ட் மேட்ச் அப்படின்னா 220, ஃபோர்த் மேட்ச் அப்படின்னா 300. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 9 20 அப்போ 1200 தான் நம்மளோட டோட்டல். இன்ட்டு நம்மளோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம், இதை 4 and 3 அப்போ 300 தான் நம்மளோட ஆன்சர். ஆப்ஷன் இ. ஓகேவா? ஓகே, டிஐ சம்ஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இல்லையா? அடுத்த டாபிக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.